திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மண்டல இளைஞரணியினுடைய மாநாடு நடைபெறுகிற திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கலஞ்சேரி திடலில் தற்போது நாம் இருக்கிறோம். திராவிட மாடல் அரசு என்று சொல்லி தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய செயல் திட்டங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மண்டல இளைஞரணியினுடைய மாநாடு நடைபெறுகிற திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கலஞ்சேரி திடலில் தற்போது நாம் இருக்கிறோம். நம்ம முகப்புக்கு வெளியே இருக்கிறோம். இதன் வாயிலாகத்தான் உள்ளே வர இருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். அந்த வழி நெடுகிலும் திமுக கழகத்துடைய இருவண்ண கொடி, கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி அலங்கரிக்கப்பட்டு பறக்கெடுக்கிறது. முகப்பிலே திமுகவுடைய முன்னாள் தலைவர் திரு கலைஞர் அவர்களுடைய முகப்பு படம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த பாதை வழியாக தான் முதல்வரும் துணை முதல்வரும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் வருவதற்கான பாதையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகளுடைய சந்திப்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய இடமான கலைஞர் திடல்ல நம்ம இப்போ இருக்கோம். நமக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு வேலைப்பாடுகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. மேடையில் இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக தொடரும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேடை நாடகம் தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி மேலே நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக நாடக கலைஞர்கள் மேடையில் இருக்காங்க. நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட திமுக கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் என பலரும் தற்போது மேடையில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருக்கை. கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 பேர்கிட்ட அமரக்கூடிய அளவுக்கு இருக்கை இருக்கு. அது ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் பேர் அமர்வதற்கான இருக்கை ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுல 1,30,000 பேர் இந்த இளைஞரணியுடைய நிர்வாகிகள் மட்டுமே அமரக்கூடியதற்கான இருக்கை வசதியை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க அருகில பக்கத்துல எல்லாவுடைய இருக்கையிலுமே ஒரு 10 உணவுப் பொருட்கள் அடங்கிய ஒரு பேக், கிட்டத்தட்ட ஒரு பை இருக்கு. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இதுல இப்ப திமுக இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு போட்டு ஒரு பை இருக்கு நம்ம பார்க்குறோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான உணவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க அதுல குறிப்பா தண்ணீர் பாட்டில், தற்போது மிக மிக அவசியமான தேவையான ஒன்றான தண்ணீர் பாட்டில் அதில் இருக்கு. அதை தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான குளிர்பானத்தை அதில் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த மற்ற மேல்திணிக்கலான மற்ற பொருட்கள், இனிப்பு, காரம், பிஸ்கெட் பாக்கெட், அதுக்கப்புறம் முந்திரி பாக்கெட், அது போக அவர்கள் வாசிப்பதற்கான புத்தகம், அதை தொடர்ந்து இப்படி இன்னும் பல பொருட்கள். இதில் ஒரு 10 பொருட்களை இதை நீங்கள் இந்த பேக்கில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தண்ணீர் இதில் நிரப்பப்பட்டிருக்கு. அவர்களுக்கான குளிர்பான பொருளும் அதில் நிரப்பப்பட்டிருக்கு. பிஸ்கெட்டும் அதில் இருக்குது. இருக்கையில் அமரக்கூடியவர்களுக்கு என்ன தேவை இருக்குமோ, என்ன தேவையான பொருட்கள் என்ன இருக்கும் அப்படின்றத இதில் சரியாக அளவீடு எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ இதில் நீங்கள் தண்ணீர் தீர்ந்த உடனே மறுபடியும் இங்கே தண்ணீர் பெறுவதற்கான வசதியும் இருக்குது. நீங்கள் அருகில் நீங்கள் போய் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 1,30,000 நிர்வாகிகள் அமரக்கூடிய அளவிற்கு இங்கே இந்த மேடை நிரப்பப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கணும். நமக்கு பின்னாடி பெரிய பெரிய எல்இடி லைட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வெளிச்சத்திற்கான எல்இடி லைட்டு பெரிய பெரிய அளவில் லைட்டை அமைச்சிருக்காங்க.
மேடைக்கு சற்று விலகி இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கான தேவையை அவர்கள் பார்ப்பதற்காக எல்இடி திரையையும் அமைத்திருக்கிறார்கள். அந்த திரையின் மூலமாக மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்வு, குறிப்பாக துணை முதலமைச்சருடைய தலைமை உரையானாலும் சரி, முதலமைச்சருடைய சிறப்பு உரையையும் மேடையிலே இருந்து பார்ப்பவர்களை தவிர்த்து தூரமாக இருப்பவர்கள், மேடைக்கு அருகிலே சற்று அருகாமையில் இருப்பவர்கள் பார்ப்பதற்கான எல்இடி திரையும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விழா மேடை சுற்றிலும் கொடிக்கம்பங்கள் இருக்கு. முகப்புல குறிப்பாக விழா மேடைக்கு உள்ளே வருவதற்கான முகப்பை நீங்கள் பார்க்கிற பொழுதே இளைஞரணியுடைய அந்த அந்த சிம்பலை பொதித்த அந்த பலூன், பெரிய பெரிய பலூன்லாம் நீங்க மேலே பறந்துட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்போது நம்ம விழா மேடையில் இருக்கும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மேடைக்கு மேலே இருந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளுடைய திட்டமிடுதலை பற்றி இந்த பகுதி நிர்வாகியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கலைஞர் திடலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இருவண்ண கொடி பறந்து கொண்டிருக்கிறது, கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கொடிதான் இந்த கருப்பு சிவப்பு கொடி. சமுதாயத்திலே நிகழக்கூடிய சமூகத்தை நிலைநாட்டுவதற்கான வர்ணபேதத்தை ஒழிப்பதற்காக கருப்பும், வர்க்க பேதத்தை ஒழிப்பதற்காக சிவப்பும் என இரண்டு நிறத்தை பொருத்திய கொடி தற்போது பட்டொளி வீசி மிக பிரம்மாண்டமாக பறந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அருகே மிக பெரிய அளவில் பலூன் மேலே பறந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். உதயசூரியன் சின்னம், வரலாற்று சிறப்புமிக்க சின்னமாக பார்க்கக்கூடிய உதயசூரியன் சின்னம் பேரறிஞர் அண்ணாவால் தமிழ்நாட்டு அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னமான உதயசூரியன் சின்னம் தற்போது மேலே பொறிக்கப்பட்ட அந்த பலூனில் பறந்து கொண்டிருக்கிறது. திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாட்டு வரவேற்புக்காக இந்த பலூன் பறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் தந்தை பெரியாருடைய புகைப்படம் அந்த பலூன்ல இருக்கு. நீங்க ஒவ்வொரு பலூன்லையும் ஒவ்வொரு தலைவருடைய புகைப்படம் இருக்கிறது. திடலின் முகப்பே நீங்க திடலுக்குள்ள வருகிற பொழுது திடலுக்கு வெளியே கட் அவுட் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய பதாகைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுல முதலாவதாக தந்தை பெரியாருடைய கட் அவுட் ஆனது அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு உடை அணிந்து தந்தை பெரியார் கையிலே தடியோடு இருக்கிறார். தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக நீதி கட்சியினுடைய ஆட்சி நீட்சியாக நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிகாட்டியாக இருப்பவர் தந்தை பெரியார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தலைவராக அறிவிக்கப்படக்கூடியவர் இருப்பவர் தான் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார் தந்தை பெரியார் வழியே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதை ஒற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பெரியாருடைய மாணவர்களின் தலையாய மாணவர், முதல் மாணவர் என்றால் அது பேரறிஞர் அண்ணா தான். அப்பேற்பட்ட அண்ணாவுடைய அந்த பதாகை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிரெவிடியன் ஸ்டாக் என்று நாடாளுமன்றத்திலே பேசிய அண்ணாவுடைய புகைப்படம் அங்கே இருக்கிறது. அதற்கு அருகிலே 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து இருந்தவர் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர், முன்னாள் தலைவர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள், அவருடைய கட் அவுட்டும் அங்கே பொருத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கு அருகே இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு என்று அறிவித்து இன்றைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற, சமூக நீதி ஆட்சி என்று நடத்தி கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கக்கூடிய, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக நிறுத்திய இன்றைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர், தன்னை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பிரகடனம் செய்யக்கூடிய இன்றைய முதலமைச்சருடைய பதாகை இருக்கிறது. அதற்கு அருகிலே துணை முதலமைச்சர், குறிப்பாக இன்று அவர்தான் விழா நாயகர். இன்றைய விழா என்பது இளைஞரணியினுடைய விழா. இந்த விழாவின் நாயகனான துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதை உச்சி திரு உதயநிதி ஸ்டாலின் என அனைவருடைய படமும் முகப்பில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது திருவண்ணாமலையில் கலைஞர் திடலுக்கு வெளியே நாம் நிற்கிறோம். இளைஞரணி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வர இருக்காங்க இல்லையா, இளைஞரணி நிர்வாகிகள், திமுகவுடைய வடக்கு மண்டல இளைஞர் நிர்வாகிகள். அவர்கள் வருவதற்கான பாதை, இந்த பாதையின் வழியாகத்தான் அவர்கள் உள்ளே வர வேண்டும். அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய பாதை நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் வர வேண்டிய பாதை. நீங்கள் இப்பொழுது வலதுபுறத்திலே பார்த்து கொண்டிருப்பது பார்க்கிங். 5000 கார்களை பார்க்கிங் பண்ண முடியும்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கான பார்க்கிங் வசதி. கிட்டத்தட்ட இந்த விழா மேடையை சுற்றி
ஆங்காங்கே பார்க்கிங் வசதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இப்போ இடதுபுறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் கார் பார்க்கிங் வசதி. கிட்டத்தட்ட ஒரு 5000 கார்களை நிறுத்துவதற்கான வசதியோடு அந்தந்த பகுதிகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விழா மேடைக்கு பின்புறம் இருப்பது போல இப்போ நம்ம விழா முகப்புக்கு உள்ளே போவதற்கான இடத்துல 2 புறமும் கார் பார்க்கிங் வசதி இருக்கு. காவல்துறையுடைய பாதுகாப்போடு மற்ற வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விழா மேடையிலே அருகே அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில் இருக்கிற எல்லோருக்குமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான தண்ணீர் பாட்டில் அவங்க இருக்கையில் இருக்கு. அதையும் தாண்டி வெளியே எல்லோரும் தண்ணீரை பெறுவதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சுற்றி பல தண்ணீர் கேனை பொருத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பல இடங்கள்லையும் இந்த தண்ணீர் கேன் இதை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கு. குடி தண்ணீர் தேவையானவர்கள் தண்ணீர் பெறுவதற்கான தேவை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல தண்ணீர் கேன் நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் கழிவறை வசதி, கிட்டத்தட்ட இந்த மொபைல் கழிவறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மொபைல் டாய்லெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த விழா மேடையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 மொபைல் டாய்லெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20 மொபைல் டாய்லெட் இருக்கு. அது போலவே இந்த விழா மேடைக்கு இப்போ நம்ம பின்புறம் இந்த இடத்துலையும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அமைச்சிருக்காங்க. இவ்வாறு இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி 1000 மொபைல் டாய்லெட் கழிப்பறை வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இது உட்பட விழாவிற்கு வரக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இளைஞர் அணிகள் பயன்படுத்துவதற்கான கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. முகப்பிற்கு உள்ளே நுழைந்தவுடன் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பதாகைகள் பொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதாகைகளை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முக்கியமான பல முழக்கங்கள், மண்டை சுரப்பை உலகு தொழும் மன குகையில் சிறுத்தை எழுமென்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியாரை மேற்கோள் காட்டிய அந்த எழுத்து மேலே பதியப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து முக்கியமான முழக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதிமுக்கியமான முழக்கம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு சொல்லக்கூடியது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற முழக்கம் இருக்கிறது. அதை தாண்டி அண்ணா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பார். அந்த கட்டுப்பாடை வார்த்தைக்கு வசப்படாத வசீகரம் நீ என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு அந்த ஒரு வசனத்தையும் மேலே வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி சொல்லுக்குள் சிக்காத சூட்சுமம், இப்படி பல தகவலை இளைஞரணி தோழர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் தெரிந்து கொள்வதற்கான பதாகைகளை அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை தற்போது நேற்று முன்றைய தினம் கூட கிட்டத்தட்ட 17 லட்சம் பேருக்கு விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகளிர் உரிமை தொகை பதாகை அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டம் இளைஞர்களுடைய வாக்கு, குறிப்பாக மாணவர்களுடைய வாக்கை எல்லாம் தாண்டி அவர்களுடைய கல்வியை உறுதிப்படுத்தக்கூடியத நான் முதல்வன் திட்டம். 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற திராவிட மாடல் அரசு என்று அறிவித்த முதலமைச்சருடைய சாதனைகளை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை பற்றின விழிப்புணர்வு பதாகை, அதை தொடர்ந்து வழக்கம் போல இந்த மாநில திமுக இளைஞரணி தோழர்களுக்கு தெரிவிப்பதற்கான மற்ற நிகழ்ச்சிகள் மற்ற பகுதியில் நடந்த நிகழ்ச்சியுடைய பதாகை, துணை முதலமைச்சர் சென்ற பிரச்சாரம், இளைஞரணி செயலாளர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள், அவர் பங்கெடுத்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அது, மற்றும் அவர் வெளியிட்ட புத்தக வெளியீட்டு விழாக்கள், அந்த முட்டை கிட்டத்தட்ட தேர்தலில் அவர் பிரச்சாரத்தில் கையாண்டது அந்த முட்டை, இப்படி பல விஷயங்களை இந்த இடத்துல நம்ம பதாகையாக வைத்திருக்கிறார்கள். இன்றைய துணை முதலமைச்சர், இந்த விழாவின் நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளம் பேச்சாளர்களை தேர்வு பண்ணாங்க இல்லையா, அந்த பதாகை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கான நிகழ்வு நடைபெற்றது. அதற்கான இளைஞரணியை தேர்வு செய்தார்கள். அதையொற்றி மற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களோடு துணை நிற்கிறது, ஒன்றிய அரசை எதிர்த்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறது இல்லையா, அதற்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டம் எல்லாம் இருக்கும். அந்த போராட்டங்களுடைய அந்த பதாகைகள் தான், நடைபெற்ற பதாகைகளை இங்கே வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து
முன்னாள் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர், இதற்கு முன்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் இல்லையா? போயிட்டு அப்படி அவர் வேட்புமனுக்கு தாக்கலுக்காக அந்த அந்த விண்ணப்பம் வர்றப்ப நேர்முக தேர்வுக்கு போன அந்த புகைப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு க்யூட்டாக எடுத்து வச்சிருக்காங்க. துணை முதலமைச்சர் பங்கேற்ற மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா? அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது, மக்களை சந்திப்பதற்காக அவர் சென்றது. இது சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்த போது, அவர் பொறுப்பேற்ற போது, சட்டமன்றத்தில் நுழைந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த தருணம், முதன்முறையாக சட்டமன்றத்தில் நுழைந்த அந்த நிகழ்வை புகைப்படம் எடுத்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து முதல்வர், அன்பான தந்தை, அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தந்தையோடும் தலைவரோடும், தந்தையாகிய தலைவரோடு நம்முடைய துணை முதலமைச்சர் அருகே நிற்கக்கூடிய இந்த புகைப்படம், அவர் பொன்னாடை போட்டிருக்கக்கூடிய புகைப்படமும் இருக்கு. அதைத் தொடர்ந்து கள வேலை, இன்னைக்கும் அடிப்படை தேவையான விவசாய மக்களுக்கு தேவையான இந்த தூர்வாரும் பெரும் பணி இருக்குல்ல, அதைத் தொடர்ந்து இந்த கிராம நிர்வாக கூட்டத்தில் பங்கெடுப்பது, மற்ற நிகழ்வுகளில் பங்கெடுப்பது, அதை தொடர்பான புகைப்படங்கள் அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது. விவசாய பெருமக்களோடு அவர் உரையாடிய அந்த புகைப்படத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த விழா மேடைக்கு அருகே இருப்பவர்கள், விழா மேடையை பார்ப்பவர்கள், அதை தள்ளி விழா மேடைக்கு சற்று தூரமாக இருப்பவர்கள் பார்ப்பதற்காக, விழா மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக எல்இடி பொருத்தப்பட்டு இருக்கிறது. திமுகவின் இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகளுடைய முக்கியமான இளைஞரணி மாநாடு நடைபெறக்கூடிய விழா மேடையுடைய முழு அளவையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் விழா மேடையுடைய முழுமையான அளவு. இளைஞரணி நிர்வாகிகளும் இளைஞரணி தோழர்களும் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான பல வாய்ப்புகளை இந்த மேடை, இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட பார்க்கலாம், இந்த விழா மேடைக்கு வெளியே இருக்குது, அதுபோல் விழா மேடை, அதுபோல் இந்த திடலுக்கு உள்ளேவும் இந்த விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லோரும் மிக தெளிவாக பார்ப்பதற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் இங்கே ஒரு கேமராவை பொருத்தி பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். அந்த அளவிற்கு எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியுடைய மாநாட்டு நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். மாநாட்டு திடல், அதை தொடர்ந்து மாநாட்டு மேடை தொடர்பான பல பதிவுகளை பார்த்தோம். இன்னும் சில மணி நேரங்களில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நாம் அதில் தொடர்ந்து சந்திக்கலாம். வணக்கம், இது கிங் டிவி.